வணக்கம். என்னோட பேர் ராஜபூபதி. நிறுவனம் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன். இது ஒரு ஆஸ்பிரண்ட் ஒரு எங்க ஆபீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்ச மெசேஜ். இது மெசேஜ் சென்ட் ஆஸ்பிரண்ட் ரிகார்டிங் பிஎஸ்டிஎம் சம்பந்தப்பட்டது. டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து தமிழ்நாடு அளவில் நடத்தப்படுகின்ற போட்டித் தேர்வுகள் அனைத்தும் PSTM, அதாவது தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள், PSTM பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அவர்கள் 20% அரசின் இடஒதுக்கீட்டை பெற கட்டாயமாக 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி பட்டம் வரை தமிழ் வழி சான்று சமர்ப்பிக்க வேண்டும் என அரசு சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தியது. அதற்கு அரசுக்கு கோடான கோடி நன்றிகள் தமிழ் வழியில் படித்த கிராமப்புற மாணவர்களின் சார்பாக. ஆனால் இது முழுமையாக தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ் வழிக்கான இடஒதுக்கீடு சென்று சேர வேண்டுமானால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 ஆகிய போட்டித் தேர்வுகளில் முதன்மை தேர்வு தமிழ் வழி மாணவர்கள் தமிழிலேயே கட்டாயம் முதன்மை தேர்வை எழுத வேண்டும் என்று உடனடியாக சட்டம் இயற்றப்பட வேண்டும். இப்போதைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க PSTM ரிசர்வேஷன் வந்தாலும் நீங்க இங்கிலீஷ் மீடியத்திலே மெயின்ஸ் எழுதலாம், டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். நிறைய மாணவர்கள் BE, BSc அக்ரிகல்ச்சர் என்று ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்துவிட்டு PSTM இடஒதுக்கீடு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மட்டும் கிடையாது, MSc அந்த MCOM இல்ல BSc அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு PSTM இடஒதுக்கீடுக்காக தொலைதூர கல்வி மூலமாக BLit, BA தமிழ் அல்லது BA ஹிஸ்டரி, வேற ஏதாவது சப்ஜெக்ட் தமிழ். இது மட்டும் இல்ல, BA தமிழ், BLit தமிழ் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு டிகிரியை தொலைதூரத்துல தமிழ் மீடியத்துல படிக்கிறாங்க. PSTM 20% இடஒதுக்கீடு. ஆனால் ஆங்கிலத்தில் காலங்காலமாக மெயின்ஸ் தேர்வு எழுதி வருகிறார்கள். இவங்க எழுதுறது எல்லாமே மெயின்ஸ் ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. அவர்களிடம் தமிழ் வழி மாணவர்கள் போட்டி போட முடியவில்லை. ஆகவே PSTM இடஒதுக்கீடு தவறாக பயன்படுத்துகிறார்கள். UPSC தேர்வுகளில் கூட தமிழ் வழியில் தேர்வு எழுதிய தற்போதைய மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் இறையன்பு IAS, ஆர் பாலசுப்ரமணியம் IAS ரிட்டையர்டு, இன்னும் சில உயரதிகாரிகள், அகில இந்திய ஆர் பாலசுப்ரமணியம் தான் தமிழ்ல முதல் எழுதிய ஒடிசால பெரிய போஸ்ட், சீஃப் செக்ரட்டரி லெவல் போஸ்ட்ல இருந்தவங்க. சில உயர் அதிகாரிகள் அகில இந்திய அளவில் தமிழில் மெயின் தேர்வு எழுதி நல்ல உயர் பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் TNBSC குரூப் 1, குரூப் 2 தேர்வுகளில் மட்டும் தொடர்ந்து ஆங்கிலத்தில் மெயின் தேர்வு எழுதுவர்கள் மட்டுமே நல்ல அதிகாரத்துவம் வாய்ந்த பணிகளுக்கு செல்கிறார்கள். கடந்த 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி 2 இன்டர்வியூ போஸ்டில் நகராட்சி ஆணையர் 6, சார் பதிவாளர் 73, இதில் தமிழ் வழியில் மெயின்ஸ் தேர்வு எழுதியவர்கள் ஒருவர் கூட கிடையாது. அனைவரும் ஆங்கிலத்தில் மெயின்ஸ் தேர்வு எழுதியவர்கள். இவர டேட்டா வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இவர்கள் PSTM சான்று மூலமாக 20% இடஒதுக்கீடு பெற்றிருப்பவர்கள் யாராலும். கண்டிப்பா அதுல PSTMனு போயிருக்கும்ல, அப்ப PSTM போயிருக்கவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதி போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் குரூப் 1 தேர்வுகளை துணை ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் எட்செட்ராவில் உயர்நிலை அதிகாரத்துவம் வந்த பணிகளில் மெயின்ஸ் தேர்வு எழுதுபவர்களுக்கு கிடைப்பதில்லை. காரணம், தமிழில் மெயின்ஸ் தேர்வு எழுதுவதற்கு சரியான தமிழ் எழுதுனா மதிப்பெண்களே ஒழுங்கா போறதில்லை. TNBSC எவாலுவேட்டர்ஸ் போறதில்லை. நிறைய தேர்வுகளில் அதிகாரத்துவமான பணிகளில் ஆங்கிலத்தில் முதன்மை தேர்வு எழுதி, ஆனால் PSTM சான்று பெயருக்காக துணைநிலை கல்வி மூலம் பெற்று உண்மையான தமிழ் வழி படித்த இடஒதுக்கீட்டை பதித்த பரிதாபங்கள் ஏராளம். ஆமா, அதுக்கு முன்னாடி ஸ்கூல் கூட இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு கரஸ்பாண்டன்ஸ்ல ஒரு தமிழ் மீடியம் டிகிரி மட்டும் படிச்சு போயிருப்பாங்க. அது பல வருடங்களா அதான் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆகவே தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தமிழ் வழி இடஒதுக்கீடு பெற அனைவரும் 1 முதல் கல்லூரி பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் என்ற சட்டம் இயற்றினீர்கள். அதை முழுமையாக ஏற்கிறோம், கும்பிட்டு நன்றிகள் தெரிவிக்கிறோம். ஆனால் 20% PSTM இடஒதுக்கீடு முழுமையாக சென்று சேர வேண்டுமானால் கட்டாயமாக தேர்வையும் முதன்மை தேர்வையும் தமிழிலே எழுத வேண்டும் அப்படிங்கிறது சொல்றோம். கண்டிப்பா இது ஒரு ரீசனபிளானது. உள்ள இருந்து நீ படிக்கணும்னு சொல்லும் போது, அப்ப எந்த தேர்வு வச்சு வேலைக்கு போறோமோ அதை தமிழ் எழுதணும்ல. கண்டிப்பா அந்த மாணவர் ஆங்கிலத்தில் மெயின்ஸ் தேர்வு எழுதினா அவர் PSTMக்கு தகுதியற்றவர் என்று கருத வேண்டும். இதை உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும். அப்போதுதான் தமிழே நம்பிக்கொண்டிருக்கும் கிராமப்புற தமிழ் மாணவர்களுக்கு முழுமையாக சென்று சேரும் என்று அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று இருப்பதால் முடிந்தவரை ஷேர் செய்து அரசின் கவனத்தை ஈர்க்குமாறு பணிவோடு அனைத்து தமிழ் வழி மாணவர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதோட இன்னொன்று ஏற்கனவே நான் சொன்னதுதான் நான் எப்போ சொல்லிட்டு இருக்கிறது, இந்த 1 முதல்ங்கிறது ஓகே, அதுல சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கணும். சில பேர் 1வது 2வதுல இருந்து படிச்சவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்றது எப்படி ஒரு சமூக நீதியாகும். மாற்றுத்திறனாளிகள் தனித்தேர்வர்களா எழுதுறாங்க, அவங்களுக்கு வேணும்ல, சரிங்களா? இதுல சில அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டா கூட போதும். என்னது, நீ முதன்மை தேர்வை தமிழ்ல மட்டும் எழுது, அவ்வளவுதான். நமக்கு இதுவும் சேர்த்துக்கோன்னு சொல்றேன். அதுக்காக 1வதுல இருந்து இருக்க வேணாம், ஒரு 10th 12th டிகிரி கூட போடலாம். இல்ல நீங்க சில வகுப்புகள் இடையில இல்லையா கூட அதை கன்சிடர் பண்ணாம
தனித்தேர்வர்களையும் சேர்க்கணும். ஏன்னா நமக்கு மெயின் என்னது, மெயின் அந்த பிரதான தேர்வு இருக்குல்ல, டெஸ்கிரிப்டிவ் எழுதுறவங்களுக்கு நான் சொல்றேன், பிரதான தேர்வு வந்து தமிழ் வழியில எழுதணும். அவங்களுக்கு தான் தமிழ் மீடியம்னு சொன்னாங்க. போதும். அரசு செவி சாய்க்குமா, ஏதாவது மாற்றம் செய்யுமா? உங்களை போலும் நானும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. வேற கோர்ஸ் குறித்து ஏதாவது தகவல் உங்களுக்கு இருந்தா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. கோர்ஸ், மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பேட்சஸ் அப்படின்ட்டு. நீங்க மெட்டீரியல்ஸ் ஜாயின் பண்ணாலும் சில ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு 100 மணி நேரத்துக்கு மேல உள்ள ரெக்கார்டட் கிளாஸஸ், 200-300 மணி நேரத்துக்கு மேல உள்ள வாய்ஸ் ஃபைல்ஸ், எக்ஸாம் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். எந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ நீங்க டெஸ்ட் பேட்சஸ் அல்லது மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ் எது ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வாய்ஸ் ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ், ரெக்கார்டட் ஃபைல்ஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே. நன்றி.